அடே அஸ்வின், இங்க வாடா. இந்த போன்ல யாரோ ஒருத்தர் எனக்கு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த போட்டோல இருக்க பூல இருந்து தேனி பறந்து வர்ற மாதிரியே இருக்கு. இது நிஜமா? தாத்தா அது வெறும் ஜிஃப் இமேஜ் தாத்தா. அது நிஜமா பறக்காது, சும்மா அனிமேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, அப்படின்னா அது எப்படின்னு காட்டு பாப்போம். அப்படியா? சரி. ஆனா நேத்து உன் அத்தை ஒரு மெசேஜ் அனுப்புனா, இத 10 பேருக்கு அனுப்புனா நாளைக்கு காலையில உன் தலகாணி அடியில தங்கம் இருக்குன்னு போட்டிருக்க. நான் இன்னும் யாருக்கு அனுப்பணுட்டு இருக்கேன்? ஐயோ தாத்தா, அது ஃபார்வர்ட் மெசேஜ். அதை நம்பாதீங்க. அதை 10 பேருக்கு அனுப்புனா உங்ககிட்ட இருக்க 10 நண்பர்களும் உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். ஐயோ ராமா. சரிடா. ஆனா இன்னொன்னு பாரு, இந்த கூகுள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லுது. நேத்து என் சட்டப்பையில எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டேன். கேளுங்க தாத்தா, இதை எப்படி கண்டுபிடிச்சது? அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. இது என்ன பெரிய அறிவாளி தாத்தா. கூகுளுக்கு உலகத்துல இருக்க விஷயம் தான் தெரியும், உங்க பைக்குள்ள இருக்கிற ஓட்ட தெரியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அடப்போடா. எங்க காலத்துல ஒரு விஷயம் தெரியலன்னா ஊர் பெரியர்கிட்ட போய் கேட்போம். அவர் யோசிச்சு பதில் சொல்லுவாரு. அதெல்லாம் சரிதான் தாத்தா. ஆனா இப்பெல்லாம் எதுனாலும் போன்லயே பாத்துக்கலாம். இப்ப என்னடானா, போன்ல இருக்க பொண்ணுகிட்ட கேட்டா அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு இங்கிலீஷ்ல திட்டுது. சரி தாத்தா, இப்ப எதுக்கு இந்த போனை எவ்வளவு நேரமா நோண்டிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்ணி தர்றேன். எனக்கு அது கொஞ்சம் பண்ணி கொடு ராசா. அது ஒண்ணும் இல்லடா. உங்க பாட்டி ஊர்ல இருந்து வர்றால, அவளுக்கு ஒரு மெசேஜ் போடணும். வரும்போது மறக்காம கருவாடு வாங்கிட்டு வான்னு சொல்லணும். ஆனா இந்த வாய்ஸ் டைப்பிங்ல சொன்னா அது கருவாடுங்கிறத கார் வீடுன்னு மாத்தி டைப் பண்ணுது. அவ அங்கிருந்து காரும் வீடு வாங்கிட்டு வந்துட்டா. நான் எங்கடா போவேன்? தாத்தா, நீங்க வாட்ஸ்அப்ல மைக் பட்டன் அமைக்கி அப்படியே பேசி அனுப்பிடுங்க. அதுக்கு பேரு வாய்ஸ் நோட். பாட்டிக்கு உங்க குரல் கேட்டாலே சந்தோஷமாயிடுவாங்க. சரி பாட்டி எப்படி இருக்கீங்க? அடே, அதுல ஒரு ஆபத்து இருக்குடா. நான் மறக்காம வாங்கிட்டோன்னு சொல்லும்போது பின்னால டிவில போற சண்டை சீன் சத்தமும் சேர்ந்து போயிடுச்சுன்னா பாட்டி பயந்து போய் ஊருக்கே ஓடிடுவா. ஓ, அதான். கவலைப்படாதீங்க தாத்தா. ஒரு மீன் பொம்மையை அனுப்பிடுங்க, பாட்டி புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிடும்.